எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் மதிய வணக்கம். எல்லாம் பசியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய உரையை ஒரு சில நிமிடங்களில் முடிச்சுக்கிறேன். ஏன்னா சொல்ல வந்த விஷயங்களை சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நிறைய பணிகள் செய்திருக்கோம். ஒரு பகுதியின் வளர்ச்சிக்காக ஏராளமான பணிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய இந்த மரம் நடுங்கிறது கிராமப்புறங்களில் நிறைய அமைப்புகள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிட்டியில் கிடையாது. எனக்கு அந்த நடுறதுக்கான வாய்ப்பு வந்து 2017 தான் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலியமாக அப்துல் கலாமுடைய அறக்கட்டளை மூலியமாக நமக்கு வந்து 1000 மரக்கன்றுகள் நடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அன்னைக்கு தொடர்ந்தோம். இன்றைக்கு எக்ஸ்னோரா போன்ற பல்வேறு அமைப்புகளோட இணைஞ்சு 25,600 மரங்களுக்கு மேலே நட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 2024 ஒரு 2 ஆண்டு இலக்கு நம்ம கலாம் ஐயா கண்ட கனவு. அதை வந்து நம்மளுடைய முன்னாள் இறந்தக்கூடிய விவேக் சார் இறந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 33 லட்சம் மரங்கள் நட்டு பராமரிச்சிருந்தாங்க. அதன் மூலியமாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சி அவங்க கூட சேர்ந்து 1 கோடி மரங்கள் நடணும்னு சொல்லி திட்டமிட்டு கடந்த சில மாதங்களாக அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 கோடி மரம் நடுறதுனால என்னென்ன இம்பேக்ட் கொடுக்க முடியும், அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன? ஏன்னா இந்த 25,000 மரம் நடும்போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். நிறைய கற்றுக் கொடுத்துச்சு அந்த இயற்கை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு நாள் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய காற்று எங்கேருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்குது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஆக்சிஜன் வந்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக வந்து மரம் தான் இருக்குது. அப்போது நம்ம இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி சுவாசிக்கக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு என்னன்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். கூகுளில் பார்க்குறாங்களாம். சரி, பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். 300 லிட்டர் ஆக்சிஜன் ஒரு ஆள் ஒரு நாளைக்கு சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு 300 லிட்டர். அப்போது ஒரு வருடத்திற்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு 1,20,000 லிட்டர் தேவைப்படுது. இது எங்கேருந்து கிடைக்கும்? எல்லாம் ஆக்சிஜன் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிக்கலாமா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 1 லட்சம் மரங்களுக்கு அந்த 1 லட்சம் ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இந்த 1 கோடி மரம் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியுங்கிறத சொல்லிடுறேன். 1 கோடி மரங்களால் 4 லட்சம் பேருக்கு ஆக்சிஜன் கொடுக்கப்படும் நம்புகிறோம். இது வந்து நம்மளுடைய அறிக்கையில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு 4 லட்சம் பேரை மட்டும்தான் ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்ற முடியும் 1 கோடி மரங்களால். ஆல்ரெடி எக்ஸ்னோரா அமைப்பு நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க. அவங்களுடைய எப்படி நடுமுறைகளை நம்ம கற்றுக்கிட்டோம். பல கிராமப்புறங்களில் நிறைய இளைஞர்கள் வந்து ஒன்றிணைஞ்சு நிறைய செய்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இங்கே செய்கிறோம். நான் ஒரு புதுசாக ஒரு இதை கிரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிறத அதை லைட்டாக மாடுலேஷன் பண்ணி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 19% இளைஞர்கள் இருக்காங்க. அதாவது 7 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்காங்க. அதில் 1 கோடி நபர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. அப்போது ஒரு இளைஞன் ஒரு மரம் நட்டா கூட 1 கோடி மரத்தை மிக எளிதாக நட முடியுன்ற நம்பிக்கையோட 2 ஆண்டுகள் இலக்கு வச்சு நாங்கள் இதை பயணிக்கிறோம். இந்த 2 ஆண்டு இலக்கில் நம்மளுடைய இந்த 1 கோடி மரம் நடுவதால் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாகனங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கார் வாகனங்கள், இந்த மாதிரி 4 சக்கர வாகனங்களால் ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடெலாம் நிறைய வெளில வருது. அதுவும் இல்லாமல் நம்ம மூச்சு வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு மூலியமாக எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா 1 லட்சம் வாகனங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்பனை வந்து குறைக்கிறதுக்கு 1 கோடி மரங்கள் உதவுது. இதன் மூலியமாக நம்ம வந்து தமிழகத்தில் 38 மாவட்டங்கள், இப்போ மாவட்டங்கள் அதிகரிச்சிருக்கு. இந்த 38 மாவட்டங்களையும் ஒரு மாவட்டத்திற்கு தலா குறைந்தது 63 லட்சம் மரங்களாச்சு நடணும்னு இலக்கு வச்சிருக்கோம். அது எத்தனை மாதங்களில் நட முடியும், அங்கே இருக்க கல்லூரி மாணவ மாணவிகளை எப்படியெல்லாம் ஒருங்கிணைக்க முடியும்னு சொல்லி ஜூன் 5 இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா ஜூன் 4 வந்து இந்தியாவுடைய மாற்றம் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு வந்து ஜூன் 5 அதை மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் பயணிக்கிறோம். இந்த 1 கோடி மரம் நடுவதனால நிறைய மாற்றங்களை பேசணும்னு ஆசையாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய நேரம் குறைவு இருக்கிறதுனால என்னுடைய இலக்கை ஜூன் 5 ஆரம்பிக்க போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், தன்னார்வலர்கள், மற்ற அமைப்புகளோட இணைஞ்சு செயல்படணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஒருங்கிணைப்பும் எனக்கு தேவைப்படுது. நன்றி, வணக்கம். வெற்றியோட இந்த இனிஷியேட்டிவ் கேட்டிருப்பீங்க. அது நம்ம எல்லாரும் கை கோர்ப்போம். 1 கோடி மரங்கள் ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து வெற்றியை ஆனர் பண்ணுறதுக்கு நமது ஜோ பிரகாஷ் ஐயா, இவங்களோட கான்ட்ரிபியூஷன் நம்ம டீமுக்கு நிறைய பேர் தெரியும். வாழையில் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றோம் இல்லையா, எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு சும்மா கெஸ் பண்ண முடியுமா?
48 வெரைட்டிஸ் இருக்குது. 48 வெரைட்டிஸையும் இவர் நம்ம முல்லைவனம் திருமுல்லை வாயிலில் இருக்கிற அந்த OSR லேண்டில் இவங்க நமக்கு சாம்பிள் கொடுக்குறாங்க. நம்ம அதை பராமரிச்சிட்ருக்கோம், வளர்த்துட்ருக்கோம். நிறைய மரங்கள் இப்போவே பழம் கொடுத்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இங்கே வந்திருக்கிறது சந்தோஷம். அடுத்து ஜானகிராமன் ஐயா, நாங்கள் அவர் எப்படி சொல்லுவோம்னா எமி ஜாக்சனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். திரைத்துறையில் அந்த வாகனங்கள் சப்ளை பண்ணிவிட்டு வாடகைக்கு விட்டுட்டு ஒரு நல்ல தொழில் பண்ணுற ஒரு தொழில் அதிபர். இவங்களும் நம்ம யூத் கிளப் தான். ஐயா மேலே அந்த பக்கம் வந்துடுங்க. இவங்களும் தினமும் காலையில் 2 மணி நேரம் நம்ம கூட களப்பணி பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் இன்றைக்கி வெற்றி ஆனர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.